எந்த பிக் பாஸ் சீசன்லேயும் இல்லாத ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க இந்த பிக் பாஸ் 8ல். என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அது சீக்ரெட் ரூமில் வச்சுருப்பாங்களா, அப்படியா என்ன அப்படின்ற மாதிரியா நிறைய பேர், ரவீந்தர் உட்பட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததுன்னா, என் திறமை என்னன்னே தெரியாமல் நான் எதுக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் 24 ஹவர்ஸ்க்குள்ள எவிக்ஷன் அப்படின்றது எப்படி? நமக்கு நம்மளை புரிஞ்சிக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்மளை புரிஞ்சிக்கணும். ஒரு நாள் நைட்டில் என்ன தெரியும் அதுக்குள்ளே எவிக்ஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜாக்லீனையும் நம்ம சாச்சனாவையும் சொன்னாங்க. இதில் ஜாக்லீன் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சு சாச்சனாவை சொல்லிட்டாங்க. ஸோ சாச்சனா வந்து வெளியில் போகிறாங்க. 5 ஓட் வித்தியாசத்தில் அவங்க வந்து வெளியில் போகிறாங்க. ஸோ அவங்களுமே பல கனவுகளோடு வந்தாங்க. ரொம்ப யங்க கண்டஸ்டன்ட். அவங்க வந்து சின்ன குழந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க பல கனவுகளோடு உள்ளே வந்தவங்க. ஒரே நாள் நைட்டில் போகிறதுன்றது பெரிய விஷயம். எல்லா பிபிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க வருவாங்க. ஃபஸ்ட் வீக் எலிமினேஷனுக்குனே அவங்கள போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரவீந்தரை தவிர பெருசாக ரொம்ப வயசானவங்க அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இல்லை. அடுத்து ரஞ்சித் இருக்கார். பட் இவங்களை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றது தெரில. ஆனால் ரவீந்தர் வந்து பேசியே வந்து பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுவார், உள்ளே உட்காந்துட்டே ரிவ்யூ பண்ணுவார். ஆனால் இந்த பொண்ணை வந்து அனுப்புனது பயங்கரமான ஒரு கண்கலங்க வைக்கும் ஒரு இது விஷயமாக தான் இருக்குது. ஒரு நாள் நைட்டு தான் அப்படின்றது ஒரு பெரிய இது, எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பாங்க அப்படின்றது. அண்ட் இதை பார்த்துட்டு அர்ணவ் அவர்கள் கண் கலங்கி அவர் வந்து அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அதுக்கு அங்ஷிதா போய் அவங்கள சமாதானப்படுத்திட்டுருக்காங்க. வாரம் எல்லோரும் போவாங்க, நீ எப்படி தான் அழுவியா அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது, நீங்கள் சொல்லி அந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கண் கலங்குறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எப்படினாலும் எல்லோரும் போக தான் போகிறாங்க. பட் இது வந்து ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சென்டிமெண்ட்டாக அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அர்ணவ் வந்து இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு வந்தவர் சீனில். அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம வந்து மக்களுக்கு பிரதிபலிப்போம் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்றது, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாரான்னு தெரியல. ஸோ அவர் கண் கலங்கிட்டு அங்ஷிதாட்ட சொல்லிகிட்ருக்காரு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன பேசணும்னு தெரியாமல் சொல்லிட்டு அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் அவளை அனுப்பிட்டீங்களே அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கண் கலங்கி அழுதுட்டுருக்காரு. அண்ட் அங்ஷிதா ஒரு பக்கம் வந்து சமாதானப்படுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து சாச்சனா போலனா ஜாக்லின் போயிருக்க வேண்டியது. ஏன்னா அவங்க நைட்டு வந்து அவங்க அந்த 2 பேர் பிரிவினை பண்ணியிருந்தாங்களா, ஆண்கள் பெண்கள். அதில் பெண்கள் எல்லாம் ஒரு ரூமை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜாக்லின் நான் செலக்ட் பண்ணணும், என்னோடய உரிமை அது, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, சரி நீங்கள் போங்க, ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அவங்க வெளியிலே படுத்துட்டாங்க. அதனால் ஜாக்லின் இதனால் வெளியில் போனாலும் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க நைட்டு. அதனால் நான் வந்து சாச்சனாக்கு அடுத்தபடியாக ஓட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஜாக்லினுக்கு பயம் வந்து போச்சு. ரவீந்தர் அவர்கள்ட்டையும் முத்துக்குமார்கிட்டையும் எதுக்கு இந்த மாதிரி ரீசன் சொல்லி என்ன இது பண்ணுறீங்க, டார்கெட் பண்ணுறீங்கன்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. தீபக் கிட்டமே புலம்பிகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஜாக்லின் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மட்டும் தான் தோணுதா அப்படின்னு தெரியல, இல்லை உங்களுக்கும் தோணுதா அப்படின்னு சொல்லுங்கள். ஜாக்லினை பார்த்தா இன்னொரு பிரியங்காவை பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம். உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாச்சனா போனது ஓகே தானா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.